ஈஸி அண்ட் டேஸ்டி மினிமமான மசாலா வச்சு நண்டு கிரேவி செய்யலாமா? எப்போவுமே அகலமான பாத்திரம் தான் நண்டு கிரேவி செய்ய யூஸ் பண்ணணும். அப்போ தான் திருப்பி போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 5-6 பூண்டு பல்லை தட்டி போட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை க்யூபாக கட் பண்ணி போட்டு கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை போட்டு ஆனியன் கண்ணாடி பதம் வந்த பிறகு ஒரு பெரிய தக்காளியும் க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்த பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு மூடி போட்டு 2 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். மசாலா ஆனியன் டொமேட்டோ கூட பைண்டான பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை ஆட் பண்ணி 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி மூடி போட்டு வேக விடலாம். நண்டு எப்போவுமே சீக்கிரம் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 4 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நண்டு கூட ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுக்கணும். ஆல்மோஸ்ட் நண்டு கிரேவி ரெடி. இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.